ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு நாள் டூர். எங்கே தெரியுமா? மலைகளின் இளவரசி கொடைக்கானல் போக போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போவோம். டன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விஎஃப் ரைடர்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா, பொள்ளாச்சியில் இருக்கிறோம். பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. வண்டி ஏர் செக் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ கொடைக்கானலுக்கு நம்ம அப்படியே கிளம்புறோம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ. ரைடர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் என்ட்ரன்ஸில் கருப்பசாமி கோவில்கிட்ட நம்ம நிற்கிறோம். இந்த கொடைக்கானலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து இந்த கோயில் தான். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வண்டியாக இருந்தாலும் இங்கே வந்து நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் எல்லாருமே போகிறாங்க. இதை வந்து காலங்காலமாக வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம கொடைக்கானல் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம கடல் மட்டத்தில் இருந்து 692 கிலோமீட்ரு ஹைட்டில் இருக்குதுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த கொண்டை ஊசி வளைவு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, டன். இப்போ அந்த கோயிலை வந்து நம்ம வியூ பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இதுதான் அந்த கோயில். ஓகே கைஸ், இப்போ நம்ம கொண்டை ஊசி வளைவில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் கொடைக்கானல் ரைடு. ஓகே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக நம்ம கொண்டை ஊசி வளைவு 12வது வளைவில் நம்ம நிற்கிறோம்.
ஃபால்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சின்ன ஃபால்ஸ் தான், அட்டகாசமாக இருக்குது. கொடைக்கானலோட இன்னைக்கு லிஸ்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படி அருமையாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் விஎஃப் ரைடர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டை ஊசி வளைவுக்கு வந்துட்டோம். இப்போ எத்தனாவது வளைவுன்னு பார்த்தீங்கன்னா 9வது வளைவுக்கு இப்போ நம்ம வந்துருக்குறோம். எப்படி இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு, சுற்றியும் பாருங்கள், அவ்வளவு மிஸ்ட்டுங்க, அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். இயற்கை எழில் எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவலுங்க, செம செம சூப்பராக இருக்குதுங்க. ஹலோ அண்ணா, வணக்கம். விஎஃப் ரைடர்ஸ் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓ சாரி, ஓகே ஓகே. இப்போ எங்கேருந்து நீங்கள் வர்றீங்க? நாங்கள் எல்லாம் வந்து வழக்கறிஞர்கள். ஓகே ஓகே, அருமை அருமை அருமை. பழனி முருகனை பார்த்துட்டு ஓகே, இப்போ கொடைக்கானல் போய் சூப்பர் சூப்பர். நாளைக்கு எல்லாரும் வந்து ஹைகோர்ட் போயிடும். ஹைகோர்ட் போகிறீங்க? இல்லை, ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கீங்க. ஹைகோர்ட்ல தான் சிறப்பு சிறப்பு. சென்னை சேர்ந்தவங்க. வணக்கம். அவர் மிஸ்டர் பாலாஜி. ஓகே, மணிமாறன், சாப்பிடுங்க, பரவாயில்ல. தினகரன் அண்ட் மிஸ்டர் பசுபதி. ஓகே ஓகே, அருமை அருமை. வழக்கறிஞர்கள். ரொம்ப நன்றி நன்றி, உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்கு கொடைக்கானலோட ஃபீலிங் எப்படி இருக்குது? ஸ்டார்டிங் இந்த லைன் எப்படி உங்களுக்கு ஃபீலிங் கொடுக்குது உங்களுக்கு? அப்படியா? இயற்கையை ரசிக்கிற ஒரு இயற்கை ஆர்வலர் இவர். அப்படிங்களா? அதனால வந்து அவர் கொடுத்த ஐடியா தான் இது. அப்படியா? இவர் கொடுத்த ஐடியாங்களா? ஓகே, சரிங்க. அப்படிங்களா? மிஸ்டெல்லாம் எப்படி இருக்குதுங்க? மிஸ்ட் அதாவது பனி. ஓகே, சரி சரி. ரியாஸ் டிரைவர் தான் கொஞ்சம் இது பண்ணாரு. இவர் தான் ஓட்டுனருங்களா? அவர் கொஞ்சம் சாமர்த்தியமா ஓட்டிட்டு வந்ததுனால ஓகே 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 ஓகே, சூப்பர், அருமை அருமை அருமை. எத்தனை நாள் இப்போ கொடைக்கானல் ஸ்டே பண்ண போறீங்க? எல்லாம் கிடையாதுங்க, நாளைக்கு நாங்கள் எல்லாம் சென்னைக்கு போகணும். அதான் இப்படி கிடைக்கிறோம். அருமை அருமை அருமை. மலை பூண்டு வாங்குறதுக்காக தான் ஒரு ஓ, ஒரு ஸ்பெஷலாக மலை பூண்டு வாங்க வந்திருக்கிறாரு. ஸ்பெஷல் மலை பூண்டு. ஓகே ஓகே, இங்கே மலை பூண்டு தான் ஸ்பெஷல்னு சொன்னாங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள், சிறப்பாக நல்லா. ஓ, ஒரு துல்லியமாக இருக்கு, ஒரு ஃபீலிங்கும் இல்லை. எப்படி இருந்ததுன்னு கேட்காதீங்க. அப்படியா? கூட எப்படி இருந்தீங்கன்னு கேட்க. மிஸ்ட்டு கூட எப்படி இருந்தீங்க? ஓகே ஓகே, அருமை அருமை அருமை. ஓகே சார். இவர் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறார். ஓ, வித்தியாசமாக யோசனை பண்ணுறாரு. அதனால அப்படிதான் சொல்லுவார். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு, ஹாப்பி ஜர்னி. ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம கரெக்டாக கொடைக்கானல் நகராட்சி சில்வர் ஃபால்ஸுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். இதுதான் இதோட என்ட்ரன்ஸு. நம்ம அப்படியே உள்ளே போகலாம், வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சில்வர் ஃபால்ஸுக்கு வந்து விட்டோம். எப்படி இருக்கு பாருங்க, அட்டகாசமாக இருக்கு பாருங்க. எவ்வளோ ஹைட்லேருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா? டூரிஸ்டர்கள் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க. மழை வேற இருந்ததுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கூட்டம் பயங்கரமாக வரும். இது பொங்கல் லீவுங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, மழை இருக்கிறதுனால. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மிஸ்டெல்லாம் நல்லா இருக்குது. நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய வந்துருக்கிறாங்க. எவ்வளோ இயற்கையாக அவ்வளோ அருமையாக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சில்வர் ஃபால்ஸ்க்கு வெற்றிகரமாக வந்தாச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா, இது வந்து கொடைக்கானல் இன்னும் ஒரு வந்தாச்சு என்ட்ரன்ஸ் தான். இது இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டரில் தான் அந்த கொடைக்கானல் இருக்குது. கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு போன உடனே போட் ஹவுஸ் தான் நம்ம போவோம். போட் ஹவுஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரையன் பூங்கா, அப்புறம் வந்து கோக்கர்ஸ் வாக்கு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறையா இடங்கள், நிறையா நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து நிறையா இருக்குது. இந்த மழையும் குளிரும் ஓவராக இருக்கிறனால நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால
முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு நான் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். சரிங்களா? ஓகே, டன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிரையன் பூங்கா உள்ளே வந்தாச்சு. உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா வருது. பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அட்டகாசமான ஒரு சூழல். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க உள்ளே போகலாம். நம்ம ரைடர்ஸ்லாம் பாருங்கள் அப்படியே பயந்து போயிருக்கிறாங்க குளிருக்கு. அப்பெல்லாம் கிடையாது, மிரண்டுறாங்க பாருங்க அப்படியே. பாருங்க உள்ள பனி, உள்ள கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குங்க. உள்ள ஃபோட்டோகிராஃபர் போல தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உள்ள இந்த காந்திக்கு முன்னாடி காந்தி சிலை வச்சு இந்த மாதிரி முன்னாடி பூவெல்லாம் வச்சு அலங்கரிச்சிருக்காங்க பாருங்கள். பாருங்கள் உள்ளே போகவே முடியலைங்க, அந்த அளவுக்கு பாருங்கள் கிளைமேட்டு. பூக்களுக்கெல்லாம் இப்போ தான் விதை போட்டிருக்காங்க போல தெரியுது. நான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து வளர்ந்தா தான் ஏப்ரல் மாதம் சீசனுக்கு இந்த பூவெல்லாம் வளருங்க. நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும். இந்த கலருக்கு இந்த ஒரு குளிருக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்குங்க. ஏன்னா நான் இங்கே வாங்கின விதைகளை வந்து நம்ம ஊரில் போட்டோம்னா கண்டிப்பாக வந்து அது முளைக்கவே முளைக்காதுங்க. நான் நிறையா டைம் வாங்கிட்டு போயிருக்கேன், கண்டிப்பாக விளையாது. இங்கே பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அட்டகாசமாக இருக்காங்க. நிம்மதியாக ஷூட் பண்ணவே விட மாட்டேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் பூ எந்த பூவுமே இல்லை ரோஜாவில். இனி ஒரு 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஆகிடும். அந்த பிறகு மே மாதம் வந்து இங்கே கண்காட்சி நிறையா போடுவாங்க. கண்காட்சி போடுறப்ப மக்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அலமோது வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் ஷோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் லீவ் விடும்போது கண்டிப்பாக இங்கே போடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கில் வந்து கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இடம் ஒரு ரம்மியமாக இருக்குது. பார்க்க எவ்வளோ மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்.
இல்லை பெஸ்ட்டு தானுங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் விட்டு பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 2000 வாங்குறாங்க. நம்ம கேமராவில் மொபைலில் நம்ம எடுக்கிறதுக்கு காசெல்லாம் கிடையாது, நம்ம ஃப்ரீயாக ஷூட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மக்கள் கூட்டம் சுத்தமாகவே இல்லை. எல்லாம் குளிருக்கு எல்லாம் ரூமில் உட்காந்துக்கிறாங்க. இப்படி பண்ணியிருந்தால் எப்படி வருவாங்க? இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் நம்ம கண்காட்சி வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த கண்காட்சி எப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டேஜில் தான் நிறைய டான்ஸ் ஆடுவாங்க. பரதநாட்டியம் இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே கவர்மெண்ட் வந்து வருஷம் வைக்குதுங்க. இங்கே பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஃபேமிலிலாம் கூட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம ரைடர்ஸ்க்காக நம்ம ரைடர்ஸ் எல்லாமே கம்பல்சரி கொடைக்கானல் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்காக இன்றைக்கி வந்திருக்குதுங்க. பாருங்க, ரைடர்ஸ் எல்லாம் கொஞ்சம் தோண்டு போயிட்டாங்க, அவங்களால நடக்க முடியல. கொஞ்சம் மேடை இருக்குங்களா, இப்படி இருக்கு பாருங்க. மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க.